மச்சான் தண்டர் போல்ட் படத்து மூலியமா எம்சியூக்கு ஒரு புது கம்பேக் கிடைக்கும்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த படம் ஒரு கம்பேக்கான படமா இல்ல இது மற்ற படம் மாதிரி ஃப்ளாப்பா தான் போகுமான்றது தான் நாம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த படத்தோடைய ஸ்டார்டிங் ரொம்ப ஸ்லோ, ஆனாலுமே இந்த படத்துல ஒரு எனர்ஜியை கிரியேட் பண்ணது நம்ம ரெட் கார்டியன் அண்ட் அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் சேர்த்து எலினாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்துக்கே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு நான் சொல்லுவேன். எலினாவுடைய பேக் ஸ்டோரி பற்றியும் அண்ட் அவள் இப்போ சர்வைவ் பண்ணிட்டு இருக்கிற ப்ராப்ளம்ஸை பற்றியும் தான் இந்த படத்தில் அதிகமாகவே பேசப்பட்டது. இந்த படத்தில் காட்டப்பட்ட எல்லா கேரக்டர்ஸ்க்குமே ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. இந்த படத்தில் யூஎஸ் ஏஜென்ட்டும் ரொம்ப முயற்சி பண்ணுறான், அவனும் கேப்டன் அமெரிக்காவாக ஆக முடியுன்றது. அது மட்டும் இல்லாமல் டாஸ்க் மாஸ்டரும் கோஸ்டோடைய கேரக்டரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கேரக்டர்ஸ்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இந்த படத்தில் கொடுக்கப்படலை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஸ்க்ரீன் டைமும் கம்மியாக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதனாலே அவங்களுடைய கேரக்டர் உங்களுக்கு அதிகமாக எமோஷ்னலாக கனெக்ட் ஆகாது. பட் அவங்களுடைய சூப்பர் பவர் அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் அவங்க யாருமே டீம் ஒர்க்காக யாரு கூடயும் சேர்ந்து வேலை பார்க்க மாட்டாங்க. எல்லாருமே தனியாக தான் சண்டை போடுவாங்க வில்லன்ஸ் கூட. பட் இந்த தடவை அவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து தான் வில்லனை தோக்கடிக்க முடியுன்ற ஒரு சிச்சுவேஷன். அண்ட் அதே மாதிரி தான் இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்கையும் அமைச்சிருக்காங்க. அண்ட் தண்டர் போல்ட் படத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமாக ஹைப் ஏற்றுனது இந்த சென்ட்ரியோடைய கேரக்டரை வச்சு தான். சென்ட்ரியோடைய சூப்பர் பவரை பார்க்கறதுக்கு தான் ஆடியன்ஸ் எல்லாத்த விட அதிகமாக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸில் 5% கூட சென்ட்ரியோடைய பவரை காட்டலன்னு தான் உங்களுக்கு தோணும். அண்ட் வெலண்டினாவுடைய கேரக்டரை பற்றி தான் சொல்லவே வேணாம். ஏன்னா இந்த கேரக்டர் எப்போ வேணாலும் காலவாரி ஊழும் அந்த மாதிரி தான் இந்த ஒரு கேரக்டர். ஸோ வெலண்டினாவுடைய கேரக்டர் பார்க்கும்போது நிறைய ஆடியன்ஸ்க்கு கோவம் தான் வந்துச்ச வழியே அந்த கேரக்டரோட எமோஷ்னலாக கனெக்ட் ஆக முடியல. அதுவும் இல்லாமல் இந்த படத்தோடைய சினிமாட்டோகிராஃபி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக தான் இருந்துச்சு. அண்ட் அதிகம் விஷுவல் எஃபெக்ட்ஸை யூஸ் பண்ணாமல் எந்த அளவுக்கு ரியலான ஸ்டண்ட்ஸ் அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ ரியலாக பண்ணியிருக்காங்க. அண்ட் அது எல்லாத்தையுமே நீங்கள் பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உங்களுக்கு அழகாக தான் தெரியும். அண்ட் இந்த படத்தில் காட்டப்பட்ட ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேக்டாக இருக்கட்டும் அண்ட் இந்த படத்தோடைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் செட்டப்பாக இருக்கட்டும் எல்லாமே கிரவுண்டட் அண்ட் ப்ரூட்டாலிட்டியாக தான் வச்சுருந்தாங்க. அண்ட் ஒரு கேரக்டருக்கும் ஏற்ற மாதிரி தான் அவங்களுடைய ஆக்ஷன் சீக்வன்ஸை கொரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் இந்த படம் பிடிக்கிறதுக்கு ரியல் காரணமே என்னன்னா இந்த படம் ரொம்ப கிரவுண்டடாக இருக்கிறதுனால தான். அப்படி இந்த படத்தில் விஷுவல் எஃபெக்ட்ஸ் மூலியமாக வேறு ஏதாவது கொண்டு வரணும்னு நினச்சி அப்படி இந்த படத்தில் வேறு ஏதாவது கொண்டு வந்திருந்தா கூட இப்போ ஆடியன்ஸ் இந்த அளவுக்கு இந்த படம் பிடிக்குதோ அந்த அளவுக்கு பிடிக்காம தான் போயிருக்கு. ஸோ ஓவராலாக இந்த படத்தோடைய வேலையே என்னென்னா எம்சியூடைய ஃபேஸ் 5 இங்கேயே முடிச்சுட்டு எம்சியூடைய ஃபேஸ் 6க்கான ஒரு தொடக்கத்தை கொடுக்கறது தான் இந்த படம். அண்ட் இந்த படத்தில் 2 போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்குது. ஒன்று ஒரு காமெடி ஃபனுக்காக வச்சுருந்தாங்க. அண்ட் ரெண்டாவது எம்சியூடைய ஃபேஸ் 6 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன ஹிண்ட் இதோடைய போஸ்ட் கிரெடிட் சீனில் உங்களுக்கு பார்க்க கிடைக்கும். அப்படி நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா இந்த படத்தோடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இதே மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் நான் உங்களுக்காக கொண்டு வந்துகிட்டே இருப்பேன். ஓகே தென் பாய்.